அண்மை செய்தி. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப மக்களவை ஒப்புதல் வழங்கியிருக்கும் நிலையில் மசோதாவானது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப 220 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து 149 எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவானது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாவிற்கு அனுப்ப 220 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கும் நிலையில் 149 எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இந்த வாக்கெடுப்பில் 369 எம்பிக்கள் பங்கேற்றுள்ள நிலையில் கூட்டுக்குழுவுக்கு மசோதாவை அனுப்ப 220 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப 220 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்கள். நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு பரிசீலனைக்கு அனுப்பலாமா வேண்டாமா என்பது குறித்து இன்று மக்களவையில் எலக்ட்ரானிக் முறையில் வாக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டது. அந்த வாக்கெடுப்பில் 369 எம்பிக்கள் பங்கேற்றார்கள். அதில் 220 எம்பிக்கள் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கலாம் என்று தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். 149 எம்பிக்கள் இந்த மசோதாவை தொடக்கத்திலேயே வாபஸ் பெற வேண்டும் என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி உள்ளிட்ட கட்சி எம்பிக்கள் கடுமையான எதிர்ப்பை அவையில் பதிவு செய்தார்கள். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆதரவு எம்பிக்கள் இந்த மசோதாவிற்கு ஆதரவாக பேசினார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த மசோதா விவாதத்தில் பங்கேற்றார். அதே போல சட்டத்துறை அமைச்சரும் பல்வேறு விளக்கங்களையும், எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுக்கு விளக்கங்களையும் தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளித்து பேசிய அமித்ஷா கூட்டுக்குழுவிற்கு பரிசீலனைக்கு அனுப்பலாம் என்ற ஒரு பரிந்துரையை முன்வைத்தார். அது சட்டத்துறை அமைச்சரினுடைய அனுமதியை பொறுத்து என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். இதையடுத்து சட்டத்துறை அமைச்சர் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பலாம் என்று பரிந்துரையை ஏற்று சபாநாயகரிடம் முறையிட்டார். உடனடியாக சபாநாயகர் இதற்கான எலக்ட்ரானிக் முறையில் வாக்கெடுப்பு என்பது நடத்தலாம் என்று அதற்கான ஏற்பாட்டை மேற்கொண்டார். அதற்கு பிறகு முதல் முறையாக ஒரு மசோதாவின் மீது எலக்ட்ரானிக் முறையில் வாக்கெடுப்பு நடத்துவது இதுதான் முதல் முறை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டுக்குழுவிற்கு அனுப்புவதற்கு 220 எம்பிக்கள் ஆதரவாக தங்களது வாக்கை செலுத்தி இருந்தார்கள். எதிர்ப்பாக 149 எம்பிகள் தங்களது வாக்குகளை பதிவு செய்திருந்தார்கள். கூட்டுக்குழு பரிசீலனைக்கு பிறகு மசோதா மீண்டும் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டு அதன் மீது இறுதி வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து கட்சி உறுப்பினர்கள் கொண்ட இந்த கூட்டுக்குழுவில் நீண்ட வாதம் என்பது நடைபெறும். எனவே சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைந்த 6 மாதத்தில் அந்த ஆட்சி பெரும்பான்மையை இழந்தால் தேர்தல் நடைமுறை சாத்தியப்படுமா அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரப்படுமா, இதிலெல்லாம் தெளிவில்லாத நிலை இருப்பதாக காங்கிரஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பிலும் இது ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய அதிகாரத்தையும் பறிக்கும் செயல் என்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் மேக்வால் மாநிலங்களுடைய அதிகாரம் எந்த வகையிலும் இந்த மசோதாவால் பறிபோகாது என்று பதிலடி கொடுத்தார். தொடர்ந்து தற்பொழுது நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டுக்குழுவினுடைய ஆய்விற்கு பிறகு மீண்டும் அவையில் அறிமுகம் செய்து இறுதி வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாலிங்கம்.